இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்களா. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பாதி ஸ்டார், அதாவது இந்த ஒரு ஸ்டாரில் பாதி பிச்சுக்கங்க, 2 துண்டு பட்டை, இவ்வளோ நீட்டம் பட்டை. இதை வந்து தீயை நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும். நல்லா அப்படியே கம்மன்னு வாசனை வர்ற அளவு வறுத்துக்கங்க. ஆனால் தீ சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளற ஒரு வானலில் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு காய வைங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாறி வந்தோடனே இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்துடலாம். இப்போ கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த வெங்காயத்தை எடுத்துடலாம். எடுத்து தனியாக ஆற வச்சிருங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு. அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இப்போ தாளிக்கிற பொருள் போட்டுடலாம். 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1/2 ஸ்டாரு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். இது பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரைச்ச பவுடரை போட்டுக்கலாம். அந்த வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடர். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு கட்டுங்க. தீ சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க. இப்போ பரட்டியாச்சுல. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் 1/2 கிலோ பரட்டியாச்சு. இப்போ வந்து தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இல்லையா மஞ்சத்தூள் போடுங்க. அது வதங்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 7 முந்திரி 2ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச விழுதை போடலாம். இந்த வெங்காயம் முந்திரி பருப்பு இல்லையா, இதையும் சேர்த்து போட்டு நல்லா ஒரு கிளறுங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த ஜாரை கழுவி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வைங்க. சிக்கன் வேகட்டும். இப்போ மூடி வச்சுருங்க. அப்படியே விட்டுறாதீங்க, அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஊற்றி சூப்பராக பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் மீடியமாக வச்சிடணும். இப்போ கடைசியில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக இருக்குது, அதனால நான் போடுறேன். உங்களுக்கு காரம் கரெக்டான அளவாக இருந்தால் போடாதீங்க. நல்லா அந்த பொடி போட்டு 1 செகண்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி போடுறேன். நான் அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன், ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுங்கள், திருப்பி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, திறக்கலாம். வா சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து மிளகு காரம் தான் இருக்கணும், மிளகாய் காரம் இருக்கக்கூடாது. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான சுவையில் ஹைதராபாத்து சிக்கன் கிரேவி ரெடி. இது என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கை போடுங்க. வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. தேங்க்யூ.